ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். பதம் வந்து 1, 2 நீங்க படிக்கிறது. ஸ்ரீ சுக உவாச்ச இதி பாகவத பிருஷ்டா சத்ரவார்த்தாம் பரியாஸ்ரவயாம் प्रतिवक्तुं न चोत्सेह औत्कण्ड्यास्मारितेश्वर. ஸ்ரீல சுகதே கோசாமி கூறினார், சிறந்த பக்தரான உத்தவர் பிரியமுள்ளவரை, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய செய்தியை கூறும்படி விதுரரால் கேட்டுக்கொள்ளப்பட்ட பொழுது பகவானை நினைத்து கொண்டு உண்டான பிரிவாற்றலால் உத்தவரால் உடனே பதில் கூற முடியவில்லை. பஞ்சகாயனே நோ மாத்ரா பிராதர் ஆசாய யாச்சிதः தன்னைதச்சரயன் யஸ்ய ஸ்வர்யாம் பாலலீலயா. அவர் 5 வயது நிரம்பிய பாலகனாக இருந்த போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் மிகவும் ஆழ்ந்து விட்டவராக இருந்ததால் காலை உணவுக்கு அவர் தாயாரால் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர் விரும்பவில்லை. ரொம்ப அழகான பாடம். பிரபுபாதர் வந்து கரெக்டா ஒரு 3 பேராகிராஃப், ஒரு பக்கம் முழுவதும் விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்துக்கு. அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை விழிப்புற செய்வதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. ஜீவராசிகளின் இந்த இயல்பான சுபாவத்தை விழிப்புற செய்வதற்காக தான் அனைத்து சமய விதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்ச்சி எவ்வளவு விரைவாக ஏற்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக மனித வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். சரிங்களா? மனித வாழ்வின் ஒரே குறிக்கோள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையிறதா. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இதை நம்ம இழந்துட்டோம், இந்த ஒரு வாய்ப்பு. பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு கலியுகத்துல 99.9% மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த மனித வாழ்க்கை வந்து அனுபவிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த மனித வாழ்க்கையை புலன்பத்துக்காக, நல்ல புலன்பை அனுபவிக்கணும், அதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக, புலன்பத்துக்காக திட்டம் மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஞ்ஞானிகள், பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், புலன்பவாதிகள், கர்மிகள், இவங்க எல்லாம் பல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில இவங்களுக்கு எல்லாம் தெரியல இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன. கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கைய வீணாக்கிடுறேன். அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை இருக்கே ரொம்ப அரிது. ஔவையார் பாட்டியும் சொல்றாங்க, பிரகலாத் மகாராஜ்னு சொல்லிட்டு. பிரகலாத் மகாராஜ் அதுல சிஸ்டமேட்டிக்காவே சொல்லிட்டாரு, இந்த மனித வாழ்க்கையை நம்ம எப்படி வீணாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதன், ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் 100 ஆண்டு காலம். நம்முடைய ஆயுள் காலம் 100 வயசு. பிரகலாத் மகாராஜா வந்து இந்த 100 வயசு வரைக்கும் நம்ம எப்படி வீணாக்குறோம்னு சொல்ற. முதல்ல 5 வயசு ஒண்ணுமே தெரியாது, பச்சிலம் குழந்தை. அந்த 5 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு சாப்பிட தெரியாது, ஒண்ணுமே, எல்லாத்துக்கும் அழுகும், அவ்வளவுதான். அழ மட்டும்தான் தெரியும், அழுகும் சிரிக்கும், அவ்வளவுதான். பச்சிலம் குழந்தை 5 வயசு வரைக்கும் கௌமாரம், குழந்தை பருவம். அதுக்கப்புறம் 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் தெருவுல போய் விளையாண்டாங்க, இப்ப மொபைல்ல விளையாடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். 5 வயசு குழந்தை என்ன பண்ணுவான், வெளியில போய் விளையாடுவான்.
அம்மா காதை திருகி கூட்டிட்டு வருவா. ஏன்டா தெருவுல பொதுவன்னைக்கு பொழுதன்னைக்கு ஏன்டா தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கிற, காதை திருகி கூட்டிட்டு வரு. இன்னைக்கு அம்மா என்ன பண்றா, காதை திருகி வெளியே போய் விளையாடுறா அப்படின்னு அர்த்தம். காலம் அப்படியே மாறிடுச்சு. அஹ் விளையாட்டு 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் விளையாட்டு. 5 வயசு வரைக்கும் ஒண்ணும் தெரியாம போச்சு. 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் விளையாட்டுல போயிடுச்சு. 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் கல்வியில போயிடுச்சு, பௌதிக கல்வி. நான் இதாகணும், நான் அதாகணும், நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சினிமா நடிகர் ஆகணும், எக்கச்சக்கமான ஆசை, திட்டங்கள். இப்படி ஒரு 20 வயசு வரைக்கும் பௌதிக கல்வி. 20 வயதுக்கு அப்புறம் இளமை பருவம், காதல், கல்யாணம், இப்படி போச்சு. அதுக்கப்புறம் உத்தியோகம், தொழில், சம்பாத்தியம், பெண்டாட்டி பார்க்கணும், பிள்ளை குட்டிகளை பார்க்கணும். இப்படி ஒரு 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும், இப்படி 50 ஆண்டு காலம். நம்முடைய 50 ஆண்டு காலம் இப்படி போயிடுச்சா, மீதி ஒரு 50 வருஷம் தூக்கத்திலேயே போச்சு. தூக்கம், ராத்திரி பூரா தூக்கத்துல போகுது, பகல்ல பூரா புலன்பத்துல போயிருது. இதுக்கடையில வயோதிகம், பௌதிக துன்பம், உடலால துன்பம், இயற்கையினால துன்பம், மற்ற ஜீவராசிய துன்பமோ துன்பம். ஆனா பாருங்க, இந்த துன்பத்திலே இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் மாயா. சோ அறியாமை என்னது, இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியிலையும் நாம இன்பம் அனுபவிக்கணும். ஆக்சுவலி இந்த மனித வாழ்க்கையை புலன்பத்துக்காக அல்ல. மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னா, மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய வேண்டும், பகவான்கிட்ட திரும்ப போகும். அதனால வேத காலத்துல என்ன கல்வி இருந்தது, கௌமாரம் ஆக்கிரதே பிரஜான் தர்மான் பாகவதாயிக. இந்த பாகவத தர்மம் 5 வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க. 5 வயசுல இருந்தே ஒரு குழந்தைக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, 5 வயசு குழந்தை சினிமா நடிகை எப்படி டான்ஸ் ஆடுறா, இந்த ஹீரோ எந்த மாதிரி ஸ்டைல் பண்றாரு, எந்த மாதிரி பாட்டு பாடுறாரு, எந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, இது உட்காந்து மார்க் போடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை ஷோக்கு கூட்டிட்டு போய் நிறைய இந்த சோசியல் மீடியால, இந்த ஊடகங்கள்ல, டிவி தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சியில நிறைய நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல சின்ன சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அந்த சினிமா நடிகை மாதிரியே பேசுறது, அவங்கள மாதிரியே நடிக்கிறது, அவங்கள மாதிரி ஆடை உடுத்துறது, இதுதான் இன்றைய கலாச்சாரம். அப்ப இன்றைய கலாச்சாரம் எதை ஊக்குவிக்கிறது, புலனின்பத்தை ஊக்குவிக்கின்றது. இன்றைய கலாச்சாரம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கு, புலன்பத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. இன்றைய கலாச்சாரம் எதை மையமா வச்சிருக்கு, புலன்பத்தை மையமா வச்சிருக்கு. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைங்க, சமுதாயம் அனைத்துமே புலன்பம் தான் பிரதானம். சினிமா தான் பிரதானம், புலன்ப விஷயம்தான் பிரதானம், சினிமா பாட்டுக்கு நடனமாடுறதுதான் பிரதானம். இப்படி ஒரு காலகட்டம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்துரும், பகவானை மறந்து இந்த புலன்ப வாழ்க்கையில மூழ்கி போய் இந்த புலனின்ப வாழ்க்கை தான் எனது அடுத்த பிறகு காரணமா அமையுது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு சக்கரம். அப்ப யாராவது பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த பிறவி சக்கரத்தை நிறுத்துறதுக்கு நாம் பகவானுடைய தாமரை திருப்பாத்து நினைக்கணும். அதனாலதான் இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க பாகவதத்துல, உத்தவர் 5 வயது குழந்தையா இருந்த போதே, சிறு பிள்ளை பிராயத்திலேயே, உத்தவர் பிள்ளை பிராயத்தில் இருந்த போதே பகவானுடைய சேவையில் ஈடுபட்டார். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டார். இது உத்தவர் மட்டுமல்ல, எண்ணற்ற சான்றுகள் இருக்கு நம்முடைய இதிகாச புராணங்கள்ல. பெரும் பக்தர்கள், பாகவதத்துல, ஆச்சாரியுடைய சரித்திரத்துல பெரும் பக்தர்கள் சிறு வயதிலிருந்தே பகவானுக்கு சேவை செய்ய, நல்ல ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல குழந்தை பிராயத்திலிருந்தே பகவானுக்கு சேவை பண்றாங்க. அதுல முதல் பாடம் வந்து உத்தவர். உத்தவர் என்ன பண்ணாரு, சிறு வயதிலிருந்தே அவருக்கு விளையாட்டுலயோ பௌதிக விஷயத்துக்கு எதுலயும் நாட்டம் கிடையாது. பாருங்க, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, போக மாட்டேங்கிறார். அவர் 5 வயது நிரம்பிய பாலகனாக இருந்த பொழுதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் மிகவும் ஆழ்ந்து விட்டார். விஷ்ணு ஸ்மரணம், பகவானுடைய ஸ்மரணத்தில் லயிச்சிட்டார். இதனால காலை உணவுக்கு அவரை தாயாரால் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர் விரும்பவில்லை. சாப்பாடாவது தூக்கமாவது, பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணும்போது
இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவன் மொபைலில் மூழ்கி விட்டான். மொபைல்ல மூழ்கிட்டதுனால அம்மா கூப்பிட்டா காதுலயே விழுகாது. டேய் போனை வச்சுட்டு வாடா, சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். சில பசங்க வேலைக்கு போறாங்க, சில பசங்க பசங்க காலேஜ் போறாங்க, சில பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா மொபைலும் கையுமாவே இருக்கிறாங்க. அம்மா அதை தூக்கி போட்டு வந்து சாப்பிடுறா, இல்ல அம்மா என்ன பண்ணுவா, அவ ஒரு மொபைலை வச்சுட்டு அங்க டேபிள்ல வச்சிருக்க, சாப்பிட்டு போம்பா. இதுதான் நடக்குது நீ. ஆளுக்கு ஒரு மொபைலை கையில வச்சிருக்காங்க. மொபைல் அசுரன் கலியுகத்துல வந்து மொபைல் அசுரா. இந்த மொபைல் அசுராவுடைய அசோசியேஷன்ல எல்லாரும் கிருஷ்ணாவுடைய அசோசியேஷனை மறந்து போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்போ? இப்போ விஷ்ணு ஸ்மரணம் பண்றதுக்கு பதிலா மொபைல் ஸ்மரணம் பண்ணிட்டு அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம். முன்ன யாராவது கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாராவது தடுக்கி விட்டு விழுறோம். படியில இருந்து இறங்கி வரும்போது, இல்ல ரோட்ல நடக்கும் போது, இல்ல வண்டியில வாகனத்துல போகும்போது தடுக்கி விட்டு விழுந்தா முதல்ல எங்காவது அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம். கையில அடிபட்டிருக்கா, கால்ல அடிபட்டிருக்கா, எங்க ரத்தம் வருதா, இங்க தலையில அடிபட்டிருக்கா. இன்னைக்கு முதல்ல என்ன பார்ப்பாங்க? போன் அடிபட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் போன் அடிபட்டிருக்கா, போன் உடைச்சிருச்சா, டிஸ்பிளே போயிருச்சா, கண்ணாடி உடைச்சிருச்சா, இதுதான் பார்க்க. அந்த மாதிரி காலம். அதுக்கப்புறம் யாரோ அடிபட்டு விழுந்திருந்தா உதவி செய்யறதோட போட்டோ எடுக்கிறோம். பாருங்க நாங்க வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவன் தான் தப்பா வந்தாரு, இவர் இடிச்சிட்டாரு, அட போய் முதல்ல காப்பாத்துங்க. 2 பேர் அடிபட்டு கீழே விழுந்திருப்பான், இவன் செல்ஃபி எடுத்து போட்டிருப்பான், இல்ல போட்டோ எடுத்து போட்டு, இந்த தெருவில் திடீர் விபத்து அப்படின்னு. சோ காலம் வந்து எந்திரமயமான காலமா மாறிடுச்சு. அதனால நீ கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் பகவான் கிருஷ்ணரை மறந்து மொபைல் அசுரன் கூட வாழ்ந்துட்டு. சரி, அது இருக்கட்டும். அடுத்தது என்னது? இங்க இங்க முக்கியமான பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பிராயத்திலிருந்தே கௌமாரம், கௌமாரம்னா குழந்தை பருவம், குழந்தை பிராயத்திலிருந்தே உத்தவருக்கு பசி, ஏக்கம், தாகம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் அவர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தர், மிக நெருக்கமான பக்தர். உத்தவர் வந்து தோற்றத்துல கிருஷ்ணரை போலவே இருப்பார். கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தரும் நண்பரும் ஆவார். ஏன்? ஏன்னா குழந்தையிலிருந்தே ஒரு மாறாத அன்பு கிருஷ்ணர் மேல உத்தவருக்கு. அத பாருங்க, இங்க வந்து விதுரர் நிறைய கேள்வி கேட்டார் முந்தைய அத்தியாயத்துல. இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல விதுரர் நிறைய கேள்வி கேட்கிறாரு, உத்தவரால பேச முடியல. சிறந்த பக்தரான உத்தவர் தனது பிரியமுள்ள கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை கூறும்படி விதுரரால் கேட்டுக்கொள்ளப்பட்ட போது, பகவானை நினைத்துக் கொண்டிருந்ததனால் உடனடியாக பகவானின் பிரிவுனால அவரால் பதில் கூற முடியவில்லை. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது, அவரால் பேச முடியல, கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. பகவானுடைய பிரிவு தாங்காம ஒரு பேச முடியாம பேச்சு மூச்சு இல்லாம இருக்காது. இதுதான் பகவான் மேல உள்ள பிரேமத்தினுடைய வெளிப்பாடு, கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமம். அப்புறம் கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவு, கிருஷ்ணனுடைய பிரிவுனால அவரே நினைச்சு அழுதுன்னு இருக்க. கிருஷ்ணாவுடைய லீலைகளே நினைச்சிட்டு, இது இன்னைக்கு நேற்று இல்ல, அவர் குழந்தை பிராயத்திலிருந்தே கிருஷ்ணர் நினைச்சுட்டு இருக்காரு. அப்போ இங்க உத்தவர் உதாரணமாச்சா? பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான பாடம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த சத்சங்கத்துல வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த சத்சங்கத்துல நான் ஒருத்தன் தான் பிரம்மச்சாரி, மற்றவங்க எல்லாரும் கிரகஸ்தர்கள். சோ இந்த கிரகஸ்தர்கள்ல அழகான பாடம் என்னன்னா, நம் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே உத்தவரை போல, பரீட்சித் மகாராஜாவை போல, ஜீவகோஸ்வாமியை போல, ஸ்ரீல பிரபுபாதர், தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரை போல, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் போல நம்ம வளர்க்க வேண்டும். நிறைய உதாரணம் இருக்கு. குழந்தைகளை எப்படி உருவாக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கப்பட வேண்டும், நிறைய சான்றுகள் இருக்கு இதிகாச புராணங்கள். அதுல ஒரு சில உதாரணங்கள் இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இங்க உத்தவரே சிறந்த உதாரணம். உத்தவர் குழந்தை பிராயத்திலிருந்தே பகவான் மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருந்தார், சிறு வயதுல இருந்தே. அதே போலதான் பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜாவுடைய தாத்தாக்கள், பரீட்சித்னுடைய தாத்தா அர்ஜுனா, யுதிஷ்டிரா, பீமா ஆக சிறந்த பக்தர்கள். அப்புறம் அவருடைய தந்தை அபிமன்யு, அவரும் பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர். அந்த அபிமன்யுடைய குழந்தை பரீட்சித்து தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால் காப்பாற்றப்பட்டு விஷ்ணு ராதா, விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டார்.
விஷ்ணுவை அடைக்கலம் கொண்டவர், பகவானால் காப்பாற்றப்பட்டவர். உத்தரையனுடைய கருவை நோக்கி அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டது. உத்தரகை என்ன செய்வதென்று அறியாமல் இரு கைகளும் உயர்த்தி ஹே கிருஷ்ணா, ஹே பாகி பாகி என்று பகவானை கூக்குரலிட்டு அழைக்கிறார். உடனே பகவானது இதயத்தில் தோன்றி, அவள் இதயத்தில் இருக்கும் பரமாத்மா அந்த கருவில் தோன்ற எவ்வளவு நேரம் ஆகும், உடனே அந்த பிரம்மாஸ்திரத்தை தகித்துக் கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்றினார். இப்படி சிறு வயதிலிருந்தே பரீட்சித்து மகாராஜாவுக்கும் பகவானுடைய தெய்வீக லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், சிறு வயதில் பரீட்சித் மகாராஜாவும் கூட கிருஷ்ணர் பொம்மைகளுடன் விளையாடுவது வழக்கம். இந்தியாவில் நல்ல குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கிருஷ்ணர், ராமர் போன்ற பகவானின் பொம்மைகளை விளையாட கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்தது. நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், நிறைய வீட்டுல கொழு பொம்மை வைப்பாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல வைக்கிறேன் கொழு பொம்மை. அந்த நவராத்திரி டைம்ல கொழு பொம்மை வைப்பாங்க, நிறைய பொம்மைகளை வைப்பாங்க. தசவதாரம், அப்புறம் ராதா கிருஷ்ணர், அப்புறம் சீனிவாச பெருமாள், சீதாராம், ஹனுமான், ராமலீலை, கிருஷ்ண, இதெல்லாம் கொழுவுல வைப்பாங்க. அந்த கொழுவுல வச்சுட்டு அங்கெல்லாம் பஜனை பாடுவாங்க. பாண்டுரங்கா விட்டலா, பாண்டுரங்கா விட்டலா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சுட்டு எல்லாரும் இந்த பஜனை பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடுவோம். அப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல வழக்கமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அது சடங்கா போயிடுச்சு. நிறைய வீட்டுல கொழு பொம்மை வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? சினிமா நடிகர்லாம் கூட கொழு பொம்மையில வச்சுட்டாங்க போல. விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு சினிமா நடிகர் மாதிரிலாம் விநாயகர் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. உள்ளாட்டு ஓட்டுற விநாயகர், அப்புறம் படுத்துட்டு இருக்கிற விநாயகர், பைக்ல போற விநாயகர், கார்ல போற விநாயகர், கேலி கூத்தாக்கிட்டாங்க. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்டிகைகள், திருவிழாக்கள் இதெல்லாம் இன்னைக்கு கேலி கூத்தாக்கி முட்டாள்கள், அறிவியலிகள், மட்டையர்கள். சரி, என்னாச்சு? இந்த குழந்தை பிராயத்துல பரீட்சித் மகாராஜா கூட கிருஷ்ணருடைய பொம்மையை வச்சு விளையாடி. நீங்க பார்க்கலாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவ கோஸ்வாமி நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு பிரதான ஆச்சாரியர். ரூப கோசாமி, சனாதன் கோசாமியுடைய அவங்க 2 பேரும் சித்தப்பா பெரியப்பாவா, 3 சகோதரர், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா. அந்த அனுப்பமாவுடைய குழந்தைதான் ஜீவா. 2 தந்தைமார்கள், சித்தப்பா பெரியப்பா, ரூப கோசாமியும் சனாதன் கோசாமி. இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்ததுனால ஜீவ கோசாமி குழந்தை பிராயத்திலிருந்து கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தை வச்சு விளையாடுவார். அந்த விக்கிரகத்துக்கு போகா கொடுக்கறது, அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்யறது, அப்புறம் பிரசாதம் நிவேதனம் பண்றது, அப்புறம் விக்கிரகத்தை கீர்த்தனம் பாடுறது, தூங்கும் போது கூட மார்பிலே போட்டுக்குவார். தூங்கும் போது தன் மார்போடு அணைச்சுக்குவார். இப்படி 24 மணி நேரம் ஜீவகோசாமி அந்த கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தையே இருப்பார். 24 ஹவர்ஸும் கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தோடய விளையாடிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு? அந்த 2 விக்கிரகம் கிருஷ்ணர் பலராமரும் அப்படியே அழகா, கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் ஷியாமசுந்தரர், பலராமர் பௌர்ணமி நிலவு போல. அந்த 2 விக்கிரகமும் ஜீவகோசாமி விளையாடிட்டு இருக்கும் போது அப்படியே கௌரசுந்தரும் நித்யானந்தமா தரிசனம் கொடுக்குறார். ஷியாமசுந்தர் கௌரசுந்தரனாக அப்படியே உருக்கிய பொன்னிறம், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். அந்த ஷியாமசுந்தர் கௌரசுந்தரனா மாறிட்டார், பலராமர் நித்யானந்தரா மாறிட்டார். அப்படியே பலராமர் தன் தாமரை திருப்பாதத்தை எடுத்து நித்யானந்தர் தம் தாமரை திருப்பாதை எடுத்து ஜீவகோசாமி தலையில ஆசீர்வதிக்கிறார். ஓ ஜீவா, மகாபிரபு உங்க குடும்பத்துக்கு பிருந்தாவனம் கொடுத்திருக்காரு. உங்க சித்தப்பா பெரியப்பா பிருந்தாவன்ல இருக்காங்க, நீயும் பிருந்தாவனம் போய் அங்க பக்தி செய்யி, அவங்களுக்கு சேவை பண்ணு அப்படின்னு 2 பேரும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, குழந்தையிலிருந்தே கிருஷ்ண பலராம் கூட லீலை செஞ்சு அந்த விக்கிரகத்தை வழிபாடு பண்ணதுனால
5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய கிருஷ்ண பலராமர் கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு நித்யானந்தருமா தோன்றி இருந்தாங்க. அவங்க நேரே வந்து ஜீவகோசாமி ஆசீர்வதிக்க. அப்புறம் மகாபிரபு சொன்னாரு, ஜீவா, நான் வந்து உன்னை நித்யானந்தத்தை ஒப்படைக்கிறேன், நீ அவருடைய சரணை, அவருடைய தாமரை பாதை சரண் பண்ணிக்கொண்டு. அந்த மாதிரி ஜீவகோசாமி வந்து வங்காளத்துல நித்யானந்த பிரபுடைய தாமரை திருப்பாதத்தை வந்து சரணடைஞ்சாரு. நித்யானந்த பிரபு வந்து சைதன்ய மகாபிரபு எங்கெல்லாம் லீலை செய்தார் அந்த இடத்துக்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடம் எல்லாம் சுத்தி காமிச்சு, சைதன்ய மகாபுடைய அம்மா வந்து சச்சி மாதா, அப்புறம் வந்து விஷ்ணு பிரியா அவங்க மனைவி, 2 பேரும் இந்த குழந்தைய ஜீவகோசாமி தன் மடியில போட்டு அவங்களுக்கு அன்பு செஞ்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப அன்பு பரிமாற்றம் எல்லாம் நடந்தது. எதனால? சிறு வயதிலிருந்தே அலாதி பக்தி. கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்றது இது இன்று நேற்று அல்ல, காலம் காலமா. ஏன் சமீபத்துல கூட சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவரோட தந்தையார் வந்து ஒரு பெரும் ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌரசக்தி ஸ்வரூபாய ரூபானுகவராயது. கௌர சக்தி சைதன்ய மாப்பிள்ளை சக்தி அளிக்கப்பட்டவர் பக்தி வினோத் தாக்கூர். ரூபகோசாமியுடைய உண்மையான போதனைகளை பிரச்சாரம் செய்ய வந்தவர். அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருந்தது. ஆனா அவருக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, ஜெகநாதட்ட. ஓ ஜெகநாதா, எனக்கு நிறைய குழந்தை கொடுத்துட்டீங்க, இன்னொரு குழந்தை கூட கொடுங்க. எதுக்காக? அந்த குழந்தை முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும், ஒரு பெரும் ஆச்சாரியனா வரணும். அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை வீண் போகவே இல்லை. ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஒரு மனைவி பகவதி தேவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை. அப்படி ஆஜானு பாகனாக 32 அடையாளங்கள் உடல்ல, கண்கள், மூக்கு, காது, தோல், கைகள், கால்கள், இந்த மாதிரி உடல்ல வந்து 32 மகா புருஷன். ஒரு மகா புருஷனுக்கான 32 அடையாளங்கள், ஒரு தெய்வீகமான குழந்தை. அப்படியே சூரியனு போல பிரகாசிச்சார். ஒரு பெரிய ஆச்சாரியனுக்கு மகனா வந்தார், விமல் பிரசாத். அவருக்கு விமல் பிரசாத்னு பேர் வச்சார் பக்தி வினோத் தாக்கூர். அவர் தான் பிற்காலத்துல பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர் பெரும் ஆச்சாரியர், நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரிய பிரபுபாதருடைய ஆன்மீக குரு. பக்தி சித்தாந்தர் சிறு வயதுல இருக்கும் போதே இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு? ஜெகநாதர்கிட்ட நன்றி சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. ஜெகநாதா, என்னுடைய பிரார்த்தனை வீண் போகல, எனக்கு ஒரு அழகான குழந்தை கொடுத்திருக்கீங்க. அப்ப ரத யாத்திரை நடக்குது, ஜெகநாத் தேர் திருவிழா. அப்படியே ரதம் இழுத்துட்டு வர ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தேரை இழுத்துட்டு வராங்க, வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க. இந்த பக்தி சித்தாந்தருடைய, அதாவது பக்தி வினோத்தாவுடைய வீடு அந்த ரத வீதியில இருந்து இப்போ இருக்கு, சைத்தன்யா மாட்டுன்னு சொல்லி. அந்த இடம் ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துல தேர் வந்து நின்று போயிரு, தேர் நகராது. 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் ரதத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க, தேர் நகர மாட்டேங்குது. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜா வந்து யானை பட்டத்து யானை கூட்டிட்டு வர, யானை வந்து பின்னாடி தேரை முட்டி தள்ளுது, படம் பிடிச்சு இழுக்குது, என்ன செஞ்சா நகரல. உடனே பக்தி வினோத் தாக்கூர் ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் தன் மனைவிட்ட சொல்லி அந்த குழந்தையை எடுத்துட்டு வர்றாரு. குழந்தை எடுத்து வந்து இதுதான் சந்தர்ப்பம்னு ஜெகநாதருடைய தாமரை பாதத்துல வச்சாரு. அப்படியே அந்த மாலை கழுண்டு விழுந்து ஜெகநாதருடைய கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சு. அன்னைக்குதான் அந்த குழந்தைக்கு விமல் பிரசாத்னு பேர் வச்சார். 6 வயசு குழந்தைதான் பகவத்கீதை ஸ்லோகங்களை தலைகீழ பார்க்காம சொல்லுவார். நாமளும் காலகாலமா படிக்கிறோம், ஸ்லோகமே மனப்படமாக மாட்டேங்குது, மரமண்டைகளா இருக்கும். அவரு பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து பகவத்கீதையின் 700 ஸ்லோகத்தை 5 வயசுல தலைகீழ சொல்லுவார், ரிவர்ஸ்ல சொல்லுவார். அப்பவே அவங்க அப்பா வந்து சஜ்ஜன தோஷின்னு ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார், ஒரு மேகசின். அதுக்கு வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவார், பிழை திருத்தம் செய்வார், அந்த பத்திரிகையில உள்ள அச்சு பிழையை திருத்தம் செய்வார். எத்தனை 5 வயசு குழந்தை. அவங்க அப்பா வந்து கல்கத்தால ஒரு வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டார். அப்போ பூமி பூஜை அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு கூர்ம விக்கிரகம், கூர்மதேவருடைய விக்கிரகம். क्षितिरिक विपुल तरे तिशति तव पृष्ठे तरणी तरन किन चक्र करिष्ठे तरणी तरन किन चक्र करिष्ठे केशव तीर्था कूर्म शरीरा केशव तीर्था
கூர்ம சரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே. கூர்ம விக்கிரகம். இந்த கூர்ம பகவானை ஏன் வழிபடணும்? ஆன்மீகத்துல ஸ்திரமான புத்தி வேணும், உறுதி. ஆன்மீக பாதையில உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறவங்க கூர்ம தேவரை வழிபடணும். அப்ப தான் அவருடைய தந்தை என்ன பண்ணாரு? பக்தி வினோத் தாக்கூர் 6 வயதே நிரம்பிய குழந்தைக்கு கூர்ம விக்கிரகத்தை கொடுத்து வழிபாடு செய்ய வச்சார். 6 வயசு குழந்தை விக்கிரக ஆராதனை. நமக்கு 7 வயசாச்சு, விக்கிரக வழிபாடு பண்ண போனா மந்திரம் மனசுல ஆக மாட்டேங்குது, மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, விக்கிரகத்தை வழிபாடு பண்ண அபராதமா பண்ணிக்கிட்டு. அவர் 6 வயசு குழந்தையா இருக்கும் போது அந்த விக்கிரகத்துக்கு அப்படி அழகா ஆராதனை செய்யும். இப்படி சிறு வயதிலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே விக்கிரக ஆராதனை செய்தார், சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பு செய்தார். 7-8 வயசு குழந்தை வானர சாஸ்திரத்தை படிச்சு அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் ஜோதிட வல்லுநரா இருக்க, நிபுணரா இருக்க, சித்தாந்த சரஸ்வதியின் பட்டம் வாங்கினார் 7-8 வயசு இருக்கும். நம்முடைய வைஷ்ணவா நாள்காட்டி இருக்குல்ல, வைஷ்ணவா கேலண்டர், நம்முடைய வைஷ்ணவ பஞ்சாங்கத்தை கணிச்சது அவர் தான், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 8 வயசுல. நமக்கு 8 வயசுல ஒழுங்கா பேனா பிடிச்சு கூட எழுத தெரியல. அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆச்சாரியர், ஒரு நல்ல வைணவ குடும்பத்துல மகனாக பிறந்து பெரும் பக்தரா, பெரிய ஆச்சாரியரா அவங்க அப்பா அப்படி பயிற்சி கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு. பாகவதம் சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு நாம ஜபிக்க வச்சாரு, சேவனம் பண்ண வச்சாரு. அந்த குழந்தைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியனா உருவாக்குங்க. அதே மாதிரிதான் சில பிரபுபாதர், தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதனுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். பிரபுபாதர் கிடைத்த தந்தையார் இருக்காரே கௌர்மோகன் தேவ், ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர், வெறும் பக்தர் அவர். அவருக்கு ஒரே குறிக்கோள், தன் பையன் ஒரு பெரிய பாகவதரா வரணும், அவர் ஒரு பெரிய ஆச்சாரியனா வரணும், சாஸ்திரம் எல்லாம் இது பண்ணணும். அவர் பிரபுபாதருடைய வாழ்க்கைய பார்த்து பார்த்து செதுக்குனார் அவங்க அப்பா. இந்த குழந்தை ஒரு வைஷ்ணவனா மட்டும்தான் வரணும், அவனுக்கு பௌதிக கல்வி எல்லாம் தேவையில்லை. அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம பையன் வெளிநாட்டுல போய் படிக்கணும், லண்டன்ல போய் படிச்சு பாரிஸ்டர் பட்டம் எல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம், பாரிஸ்டர் வேண்டாம், போமிட்டா வேண்டாம், ஒரு பட்டம் வேண்டாம், அவனை வெளிநாட்டு அனுப்ப மாட்டேன். அபய் பாபுவை, அப்ப வேற அவங்க அபய்சரன், அபய் பாபு, அபய் பாபுவை நான் வெளிநாடு அனுப்ப மாட்டேன், அவன் போனா அங்க கெட்டு போயிடுவான், வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், அவன் இங்கேயே படிக்கட்டும். அவர் அப்பா என்ன செய்வாரு? தினமும் வைணவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார், தினமும் சாதுக்களை வீட்டுக்கு, வைஷ்ணவரை வீட்டுக்கு அழைச்சு சைத்தன்ய சரித்தாமிர்தம் பாகவதம் சொல்லுங்க, என் பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவன் நல்ல பக்தரா வரணும், அவன் நல்ல கருத்தால வாசிக்கணும், மிருதங்க வாசிக்கணும், பாகவதம் படிக்கணும், நிறைய வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க பிரபுபாடைய வீடு இருந்தது கொல்கத்தால. அந்த தெருவுல ராதாகிருஷ்ணர் கோயில், தினமும் அவங்க அப்பா கூட்டிட்டு போவார், ராதாகிருஷ்ணர் கோயில கூட்டிட்டு போய் வழிபாடு செய்வார். அப்புறம் பிரபுபாத எழுதுறாரு தன்னுடைய சுயசரிதையில. என்ன எழுதுறாரு? எங்க அப்பா நான் பார்த்திருக்கேன், ராத்திரி எவ்வளவு நேரமானாலும் குளிச்சுட்டு வீட்டுல பூஜை செய்வாரு, ராதாகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு தான் ஓய்வு எடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர் கௌர்மோகன். அது தன்னோட நடத்தை மூலமா ஒரு பக்தன் இப்படித்தான் இருக்கணும்னு காமிச்சு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட ஒரு பக்தருக்கு மகனாக பிறந்தார் பிரபுபாதர். 5 வயசுதான் இருக்கும். அப்பா கிட்ட ஒரு நாள் போய் சொல்றாரு, அவருக்கு ஜெகநாதபுரி போய் ரத யாத்திரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. தினமும் தேதி கேலண்டர்ல பாப்பாராம், என்னைக்கு ரத யாத்திரை வரப்போகுது, என்னன்னைக்கு என்னென்ன ட்ரெயின் ஜெகநாத்பூரிக்கு போகுது, என்ன டைம் போகுது எல்லாம் குறிச்சு வச்சுக்குவார். எந்த ட்ரெயின் இன்னைக்கு ஜெகநாதபுரி போகுது, என்ன டைம் போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். அவ்வளவு ஆர்வம், ஜெகநாதருக்கு சேவை செய்ய வேண்டும், ரத யாத்திரை நடத்த வேண்டும். அப்போ ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொன்னார், அப்பா அப்பா எனக்கு ஒரு ரதம் செஞ்சு கொடுங்க, நான் ஜெகநாதருக்கு ரத யாத்திரை பண்றேன். நம்ம குழந்தைகள் இருப்பாங்க, என்ன கேட்பாங்க? எனக்கு போனை வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க, எனக்கு போன் கொடுங்க, நான் கேம் விளையாடணும். அன்னைக்கு பிரபுபாதர் என்ன கேட்டாரு? எனக்கு ரதம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா கிருஷ்ண பக்தரா இருந்தாரு, அதனால ரதம் பண்ணி கொடுக்க கேட்டாரு. நம்ம அப்பாக்கெல்லாம் போனை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, குழந்தைகளும் போன் தான் கேட்கறாங்க. அம்மாவுக்கு ஒரு போனு, அப்பாவுக்கு ஒரு போனு, அதனால குழந்தை என்ன பண்றான்? எனக்கு ஒரு போன் வேணும்னு கேட்க. அதான் கலியுகம். ஆனா பிரபுபாதர் என்ன சிறந்த உதாரணம். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு ரத யாத்திரை பண்ணணும், எனக்கு ரதம் செஞ்சு கொடுங்க.
அவரும் உற்சாகப்படுத்துகிறார். அழகா ஒரு சின்ன ரதம் பண்ணி கொடுத்து, அந்த பூரியில எப்படி ரதோத்சவம் நடத்துவாங்களோ அதே மாதிரி முன்கூட்டியே அந்த தெருவுல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ரத யாத்திரை வரப்போகுது, எல்லாரும் பிரசாதம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நண்பர்கள் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ரத யாத்திரை நடத்துறாரு. ரத யாத்திரை நடத்தி எல்லாருக்கும் பிரசாதம் பூரியில எப்படி நடக்குமோ அதே மாதிரி 5 வயது குழந்தை பாலகன், 5 வயசே நிரம்பிய குழந்தை கொல்கத்தால அவங்க தெருக்கள்ல வந்து ரத யாத்திரை பண்ணார். அதுக்கப்புறம் 65 வயசுல உலகம் முழுவதும் ரத யாத்திரை பண்ணார். அதுதான் ஆச்சாரியர். இப்படி எல்லாம் குழந்தை பிராயத்திலிருந்தே அவருக்கு பயிற்சி கொடுக்கணும். பாருங்க, ஆண்டாள் நாச்சியாருடைய கதை எடுத்து பாருங்க. ஆண்டாள் வந்து சிறு வயதிலிருந்தே பகவானுடைய கதைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டு 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 அப்படியே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே ஆழ்ந்து விட்டார்கள். அப்புறம் முடிவு பண்ணாங்க, எனக்கு கணவர்னா பகவான் கிருஷ்ணர் தான் எனக்கு கணவரா வரணும். அந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு. ரொம்ப அழகான பாசுரங்கள், 30 பாசுரம். அந்த வேதம் அனைத்துக்கும் வித்து, வேதங்களுடைய சாரம், எல்லா வேதத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது ஆண்டாளுடைய பாசுரங்கள். ஓரொரு பாட்டிலும் பகவானுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுறாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி, அப்படி ஓரொரு பாட்டிலும் பையத்துயிலும் பரமநடி பாடி, எல்லா பாட்டிலும் பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து புகழ்ந்து பாராட்டுறாங்க. சிறு வயதிலிருந்தே அப்படியே ஓதை நாச்சியார் பகவானை நினைச்சு நினைச்சு அப்படியே உருகுனார். அப்புறம் என்னாச்சு, கடைசியில ரங்கநாதரே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவ்வளவு அன்பு பகவான் மேல. இந்த மாதிரி எண்ணற்ற சான்றுகள் பார்க்கலாம் நம்முடைய இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல. வெறும் பக்தர்கள் சரித்திரம், வெறும் பக்தர்கள்லாம் வந்து அப்படியே பகவானின் லீலைகளையே சரணம் செய்து அதிலே ஆழ்ந்து விடுகிறார். அதிலேயே ஆழ்ந்து விடுறார். இங்க உத்தவர் நிறைய பேர் பார்த்து, பரீட்சித் மகாராஜா, உத்தவர், பிரபுபாதா, ஜீவகோசாமி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் சின்ன வயதுல இருந்தே. டேய் ஜபமாலை எடுத்து ஜபம் பண்றா அப்படின்னு சொல்லக்கூடாது, நாம பண்ணணும். நாம உட்காந்து பண்ணணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணுவாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவை ரொம்ப அழகா இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்பா பைக் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டணும், அப்பா போடுற மாதிரி சட்டை போடணும், அப்பா போடுற மாதிரி பேண்ட் போடணும், அம்மா போடுற மாதிரி சாரி பண்ணணும், அம்மா போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அம்மா மாதிரி பேசணும், அப்பா மாதிரி பேசணும். அப்படி இமிட்டேட் பண்ணுவாங்க சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ நாம நல்ல பக்தி செஞ்சோம்னா நமக்கு குழந்தைகளும் இயல்பா பக்தி. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சுவாமி எப்படியாவது என் பையனுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்துருங்க, அவன் நல்ல பக்தனா வரணும். சார் நீங்க என்ன சார் பண்றீங்க, அதெல்லாம் பாருங்க, நம்ம காலெல்லாம் அவ்வளவுதாங்க, நமக்கு ஒரு காலம் வருங்க, அப்ப நாங்களும் வர்றோம். இதெல்லாம் இந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. குழந்தைகளை மட்டும் நைஸா அனுப்பிச்சு விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடும். அப்புறம் என்ன பண்றது, குழந்தை பக்தியே பண்ணாரு. குழந்தை பக்தி பண்ணாலும் வீட்டுல போய் பக்தி பண்ண விட மாட்டேன். அப்புறம் பயம் வந்துடும், ஐயோ என் பையன் என்ன எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதனால ஹரே கிருஷ்ணருக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு சமுதாயத்துக்கு. பிரகலாதுடைய சரித்திரம் பார்த்த மாதிரி, முன்னெல்லாம் வந்து நாங்கெல்லாம் டியூஷன் போனோம். டியூஷன் எப்போ வச்சுக்கிட்டோம், எந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கோ அந்த பாடத்துக்கு டியூஷன் போவோம். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது, பெரிய வகுப்பு படிக்கும்போது. இன்னைக்கு எல்கேஜிலேயே டியூஷன் போயிடுறாங்க. எல்கேஜின்னு நான் போனதே இல்லை, நேரா 1ஆம் கிளாஸ் தான். 6-7 வயசுல 1ஆம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. நீ குழந்தை பிறந்து தவள ஆரம்பிச்சோடனே ஸ்கூல்ல கொண்டே விட்டுறாங்க. அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிஸி, அப்பாக்கெல்லாம் ரொம்ப பிஸி, ஸ்கூல்ல விட்டுறாங்க. ஏங்க சத் சங்கத்துக்கு வரல, எனக்கு நேரம் இல்லைங்க. உங்க குழந்தைய ஏன் கூட்டிட்டு வரல, அவர் டியூஷன் போயிட்டாங்க. ஸ்கூல் என்ன படிக்கிறாங்க, எல்கேஜி படிக்கிறாங்க. எல்கேஜிக்கு எதுங்க டியூஷனு, ஐயோ அது வேணுங்க. ஏன்னா இவங்களால பாத்துக்க முடிய குழந்தைய குறும்பு பண்றான், டியூஷன்ல போய் விட்டா பிரச்சனை இல்லை, அவங்க சத்தம் போட்டு அமைதியா உட்கார வச்சிருவாங்க. எல்கேஜி டியூஷன். சரி எப்பதான் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறது, எல்கேஜி டியூஷன் போறான், லீவு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் காலேஜ் போயிட்டா அவனே கிருஷ்ண பக்திக்கு வர மாட்டான், அவ்வளவுதான். சோ இப்படி இன்னைக்கு பிரச்சாரம் செய்வது பெரும் சவாலாகிவிட்டது. கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறது மக்கள் அறியாமையில பௌதிக வசதிகளும் புலன்பத்துக்கான திட்டம் போட்டு போட்டு ஏறக்குறைய கிருஷ்ணரையே மறந்து விட்டார். கிருஷ்ணரை மறந்து, பக்தி தொண்டை மறந்து, அறியாமையில பௌதிக வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி அறியாமையில் பௌதிக வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜீவன்களை விழிப்படைய செய்வதுதான் பாகவதம்.
பாகவதம் வந்து எவ்வளவு அழகான பக்தருடைய சரித்திரம். பரிச்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், அப்புறம் வந்து பிரகலாத் மகாராஜ், குழந்தையிலிருந்தே பக்தி செஞ்சோம். அந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நாம படிக்கணும், நாம படிச்சதை சொல்லி கொடுக்கணும், நடைமுறையில நாம பயிற்சி பண்ணணும். அப்பதான் குழந்தைகளும் பயிற்சி பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேங்க, என் பையன் பக்தனா இருக்கணுங்க அப்படிங்கிறது என்னன்னா, நான் சிகரெட் பிடிக்கிறேங்க, நான் நிறுத்த முடியல, என் பையன் சிகரெட் பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். என் பையன் சிகரெட் பிடிக்க கூடாது, நான் பிடிப்பேன். என் பையன் குடிக்க கூடாது, நான் குடிப்பேன். இது என்னங்க தத்துவம்? இதுதான் இன்னைக்கு மக்களுடைய தத்துவம். அதனால முதல்ல பெற்றோர்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்றுவாங்க, ஆசிரியர்களை மாணவர்கள் பின்பற்றுவாங்க, தலைவர்களை தொண்டர்கள் பின்பற்றுவாங்க, தேவர்களை பொதுமக்கள் வழிபடுறாங்க, அப்புறம் கணவனை மனைவி பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி சமுதாயத்துல மிக பொறுப்பு வாய்ந்த நபர்களா இருக்காங்க. தலைவனா இருக்கிறது, குருவா இருக்கிறது, பெற்றோரா இருக்கிறது, கணவனா இருக்கிறது, இதெல்லாம் ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால ரிஷபதேவர் என்ன சொல்றாரு பாகவதத்துல, இந்த பொறுப்பு உன்னால பண்ண முடியலையா, இந்த பொறுப்பு ஏத்துக்காதுங்க. உன்னால பொறுப்பான தந்தையா இருக்க முடியலையா, கல்யாணம் பண்ணிக்காது. உன்னால பொறுப்பான கணவனா இருக்க முடியாதா, கல்யாணம் பண்ணிக்காது. உன்னால பொறுப்பான குருவா இருக்க முடியாதா, சீடர்களை ஏத்துக்காது. உன்னால பொறுப்பான தலைவனா இருக்க முடியாதா, தொண்டர்களை ஏத்துக்காது. அப்படி அதை மீறி ஏத்துக்கிட்டா அதை சீக்வன்ஸ பேசணும். அவங்களை தவறா வழிநடத்தியதுக்கான தண்டனையை அனுபவிக்கும். ரைட். சோ இங்க ரொம்ப அழகான வர்ணனை. சோ இதுல முக்கியமான பாடம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிறு வயதிலிருந்தே கிருஷ்ண பக்தி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனா துரதிருஷ்டவசமா நம்மள நிறைய பேர் குழந்தை பிராயத்துல கிடைக்கல. ஆனா பிரபுபாடைய கருணையால இப்ப கிடைச்சிருக்கு. நாம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதுல இருந்தே சொல்லி, இப்படி நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உணர்வு சிந்தனையை வந்து பகவான் மேல நிறுத்து, கிருஷ்ண உணர்வுல மாத்தணும். நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, அந்த உணர்வை கிருஷ்ண உணர்வா மாற்றணும். அப்படி கிருஷ்ண உணர்வுல பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டும் பாடியும் நினைச்சு கொண்டு இருந்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பகவானை பிரிந்து விட்டோம்ங்கிற துயரத்துல ஆள். இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் கூடி கவலையே இல்லை. இங்க யாராவது கவலைப்படுறீங்களா, கை தூக்குங்க, நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேன்னு. சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையா கை தூக்கும். பிரபு, எனக்கு ஒரே கவலையா இருக்கு பிரபு, நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேன், எனக்கு அழுகையா வருது, நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேனே, என்னால கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியலையே, என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, அவருக்கு நேரா சேவை பண்ண முடியலையே அப்படின்னு உண்மையா அழுகிறவங்க இருந்தா கை தூக்கும். பாருங்க, ஒரு கை மேல வரும். அப்ப நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம பக்தி இருக்கு. அப்ப உத்தவர் என்ன பண்றாரு, உத்தவரால விதுரர்கிட்ட பேச முடியல. விதுரர் கேட்கிறாரு, அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உத்தவரால பதில் சொல்லவே முடியல. கண்ணெல்லாம் குளம் மாதிரி நினைஞ்சிருச்சு. கண்களெல்லாம் நினைந்து, நாவெல்லாம் தழுதழுத்து, வாய் அடைத்து, தொண்டை அடைத்து, உத்தவர் அப்படியே பேச முடியாம பகவானுடைய பிரிவிலேயே அப்படி அழுதுகிட்டு இருக்கார். இந்த நிலைதான் பக்தியின் உன்னதமான நிலை. இது நமக்கு எப்பதான் வரப்போகுதோ, அதான் சைதன்ய மகாபுரு பாடுறார், நயனம் கலத் அஸ்ரு தாரையா வதனம் கத்கத ருதயா கிரா உலகை நிசிதை வபுகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி கிருஷ்ணா. எப்ப உங்க நாமத்தை சொல்லும்போது என் கண்ணுல கண்ணீர் வரும். எனக்கு நாமத்தை சொன்னா கொட்டாவிதான் வருது, அதுக்கப்புறம் தூக்கம் வருது, எங்க கண்ணீர் எல்லாம் வர்றது இல்லையா? சைதன்ய மகாபிரபு நாமம் சொல்லும் போது கண்ணுல கண்ணீரா வருது. ஆனா மகாபிரபு என்ன சொல்றாரு, எப்ப என் கண்ணுல கண்ணீர் வரப்போகுது, நயனம் கலத்த ஸ்ருதாரையா, எப்ப என்னுடைய உடம்புல மயிர் குத்திட்டு நிக்க போகுது, எப்ப என் நான் தழுதழுக்கும் உங்க நாமத்தை சொல்லும் போது, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்ப நாமத்தை சொல்லும் போது எப்ப என் நாத்து அழுதொழுக்கும், எப்ப என் உடல்ல மயிர் குத்திட்டு நிற்கும், எப்ப என் கண்கள்ல கண்ணீர் வரும், அது எப்ப எனக்கு நடக்க போகுதுன்னு அவர் ஏங்குறார். நாமளும் நாமம் சொல்றோம், மாலையை ஓட்டிதான் விடுறோம். ஆனா நம்ம கவனமா நாம உச்சரிச்சோம்னா 10 குற்றங்களை தவிர்த்து, யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை கவனமா உச்சரிக்கிறாரோ அவர் படிப்படியா அந்த நாமம் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை நமக்கு ரிவீல் பண்ணும். அந்த நாமம் படிப்படியா கிருஷ்ணர் மேல் நமக்கு பிரேமத்தை கொடுக்கும்.
நமக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் வரும்போது மட்டும்தான் அவர் பிரிஞ்சிட்டமேங்கிற அழுக வரும். இங்க உத்தவருக்கு வந்திருக்கிற பிரேமம், உத்தவர் பிரேமத்தினால கிருஷ்ணரை பிரிஞ்சிட்டமேன்னு அழற. அவரால் பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது, கண்ணெல்லாம் கண்ணீர் ஆயிடுச்சு. அவர் அப்படியே உட்கார்ந்திருக்கார். இதுதான் நாம் அடைய வேண்டிய நிலை, நம்முடைய இலக்கு. ஓரொரு கிருஷ்ண பக்தருடைய இலக்கு என்னன்னா இந்த நிலை. நம்முடைய இலக்கு என்னன்னா, நாம எல்லாருமே ஒரு நாள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேன்னு அழணும். கிருஷ்ணருடைய சங்கம் எனக்கு கிடைக்கலையே, அவர் பிரிஞ்சுட்டனே, அவரை பார்க்கிற வாய்ப்பை நான் இழந்துட்டனே அப்படின்னு நம்ம கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு அழணும். கிருஷ்ணருடைய சங்கத்துக்காக ஏங்கணும், கிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக ஏங்கணும், கிருஷ்ணன் மேல அன்பு செய்யறதுக்காக ஏங்கணும், கிருஷ்ணருடைய அன்பு கிடைக்கணும்னு ஏங்கணும். ஆனா இப்ப என்ன பண்றோம், நம்ம பௌதியத்துலதான் ஏங்கிட்டு இருக்கிறோம். இந்த பௌதிக ஏக்கத்தை தூக்கி போட்டு கிருஷ்ணருக்காக ஏக வேண்டும். பௌதிக ஆசையை தூக்கி போட்டு கிருஷ்ணரை அடைவதற்காக ஆசைப்பட வேண்டும். பௌதிக பற்றுதலை தூக்கி வீசிட்டு கிருஷ்ணர் மேல பற்றுதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அது நம்முடைய நாம ஜபத்துலதான் இருக்கு. நம்ம எவ்வளவு சின்சியரா ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோமோ அதுலதான் இருக்கு. குற்றங்களை தவிர்த்து கவனமா ரொம்ப ஸ்ரத்தையோட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி உச்சரித்தோம்னா நம்ம படிப்படியா பகவான் மேல ஒரு தூய அன்பு அடையும். அந்த தூய அன்பு வரும்போதுதான் உத்தவருக்கு ஏற்பட்ட அந்த பிரிவு உணர்ச்சி நமக்குள்ள ஏற்படும். அந்த பிரிவு உணர்ச்சிக்காக நம்ம ஏங்கணும். அதுக்கு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், ஆன்மீக குருட்ட பிரார்த்தனை செய்யணும். எனக்கு கிருஷ்ணர் மேல தூய அன்பு, களங்கமில்லா என்னுடைய பக்தி களங்கமில்லாத பக்தியா மாறும்போதுதான், எப்ப என் பக்தி களங்கமில்லாத பக்தியா மாறுதோ, எப்ப நான் ரஜகுணம் தமோ குணத்திலிருந்து விடுபடுறனோ, எப்ப நான் உன்னதமான பக்தி தொண்டில நிலை பெற்றிருக்கிறனோ, எப்ப என் நாமம் குற்றமற்ற ஜபமாக மாறுதோ, அப்போதான் இது சாத்தியமாகும். அது குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குரு கிருஷ்ணருடைய பிரசாதம், அவங்க கருணையாளம். நம்ம முயற்சி அவங்க கருணை. நம்ம முயற்சி பண்ணணும், அவங்களுடைய கருணைக்காக பிரார்த்தனை. தபே தோ ஹாய் போ ஹரி நாமா சுகே அபராதா பேஹாதா. குருதேவா, நான் பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது அபராதம் இல்லாம சொல்றதுக்கு எனக்கு அருள் கொடுங்க. இந்த நாமத்துல எனக்கு ருச்சி கொடுங்க, என் நாமத்துல எனக்கு வைராக்கியத்தை கொடுங்க, கிருஷ்ணர் மேல எனக்கு அன்பு கொடுங்க, உங்க கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம். பகவான் இடத்திலும் பகவானுடைய புனித நாமத்துல ஹரிநாம பிரபுவட்டையும் புனித நாம இடத்துலயும் குருதேவர் இடத்துலயும் பிரார்த்தனை செய்யும். ஹரே கிருஷ்ண. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு